வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. இவ்வளோ நேரம் பேசாமல் உட்காந்துருந்தேன், ஒரு வேலை செய்ய முடியல. ஊருக்கு போயிட்டு எந்த வேலையுமே செய்யாமல் அம்மா சமைச்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ வீட்டில் ஒரு வேலையும் செய்ய முடியலை. பாருங்கள், எப்படி என்னதான் இருந்தாலும் நம்ம அம்மா வீட்டில் போயிட்டு ஒரு வேலை உட்காந்து அம்மா கையால் சாப்பிட்டு வர்ற சுகம் மாதிரி எங்கே போனாலும் கிடைக்காது. அது சொர்க்கம் தான், இல்லைங்களா? இதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இன்னொரு விஷயம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கள் அம்மாவை பார்த்ததுக்கும் இப்போ எங்கள் அம்மாவை நான் பார்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. எங்கள் அம்மா ரொம்ப அழகாக இருப்பாங்கங்க. நல்ல அடர்த்தியான முடி, நெத்தி நிறைஞ்ச முடின்னு சொல்லுவாங்க. இந்த வழுக்கையாக இருக்காது, நெத்தி நிறைஞ்சிருக்கும் முடி, அடர்த்தியான முடி. பின்னி போட்டு ஒரு சிம்பிளாக ஒரு சாரி கட்டினாலே அழகாக இருக்கும். நெத்தியில் முடி இருக்கணுங்க, அதுதான் பெண்களுக்கு அழகு. இப்போ என்னென்னா, ஒரு வாயில் சாரி கட்டிட்டு ஒரு கொண்டை ஒன்று போட்டாங்க. ஏம்மா பின்னி போடலாம்ல, ஏன் கொண்டை போடுறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, நீங்களாம் நல்லா வளர்ந்துட்டீங்க, நீங்கள் ஜடை போடும்போது நானும் ஜடை போட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னாங்க. என்னம்மா போட்டால் என்ன, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அம்மா சொன்னாங்க, அம்மாவும் பொண்ணும் ஒரே மாதிரி இருந்தால் நல்லாவா இருக்கும் அப்படின்னாங்க. உண்மைதாங்க. நம்ம பசங்க வளர்றது தெரியாமல் நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடாது. எங்கள் அம்மா சொன்னது எனக்கு நல்லாவே மனசில் பட்டுச்சு. அந்தந்த வயசில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணும்போது தான் நமக்கு மரியாதையும் நாகரிகமும் கிடைக்கும். ஸ்கூல் போகிற வயசில் ஸ்கூல் போகணும், நல்லா படிக்கணும். வளர்ந்த வயசில் நம்ம என்னென்ன அம்மா கையால் சாப்பிட வேண்டிய வயசில் அம்மா கையால் சாப்பிடணும். அம்மாவுக்கு சமையல் பண்ணி நம்ம போட்டு தர வேண்டிய வயசில் நம்ம தான் போட்டு தரணும். அம்மா கையில் சாப்பிடணும்னு எதிர்பார்க்கக்கூடாது. அதே மாதிரி லவ் கூட தப்பு இல்லைங்க. லவ் பண்ண வேண்டிய வயசில் லவ் பண்ணணும், கல்யாணம் பண்ண வேண்டிய வயசில் கல்யாணம் பண்ணணும், குழந்தை பெற்றுக்க வேண்டிய வயசில் குழந்தை பெற்றுக்கணும், பாட்டியாக வேண்டிய வயசில் பாட்டியாகணும், மாமியாராக வேண்டிய வயசில் மாமியாராகணும். இதை தவிர்த்துட்டு இந்த வயசில் நம்ம லவ் பண்ணால் லவ் ஃபீலோடு இருந்து ஒரு என்ன சொல்கிறது, எந்த வயசில் எதை பண்ணணுமோ அதை பண்ணும்போது தான் அழகாக இருக்கும். 40 வயசில் லவ் பண்ணால் நல்லா இருக்காது. 60 வயசில் அம்மாவானா நல்லா இருக்காது. ஏன்னா 60 வயசுங்கிறது பாட்டியாக வேண்டிய வயசு. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வயசு இருக்குது. அந்தந்த வயசில் என்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணணும். இப்போ நம்மளை ரசிக்கிறதை விட நம்ம பசங்களை ரசிக்கணும். நம்ம வளர்ச்சியை விட நம்ம பசங்களோட வளர்ச்சி தான் நமக்கு முக்கியமாக இருக்கணும். எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை செம்மையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சி. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். நீங்களும் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையும் அழகாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், பாய்.